எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஸோ நம்ம பஜாஜ் சேத்தக் பற்றி இருக்க போகுது. ஸோ அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன். ஸோ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நானே தான் பண்ணேன். ஸோ அதோட ப்ராசஸ் வீடியோ தான். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா என் முன்னாடியே தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்ன கலர் பெயிண்ட் அடிச்சு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். ஸோ ஆர்சி கூட கொஞ்சம் ரெலவெண்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடியே தான் இருக்குது, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம அந்த பெயிண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தோங்கிற ஸோ அந்த ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டும் ஒரு மாதிரி நல்லா துரு பிடிச்சிருந்தது. ஸோ அதை மாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பைக் நான் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் தான் போட போகிறோம். ஸோ இன்னும் ஒரு கோட் தான் போட்டிருக்கு. ஸோ இன்னொரு கோட் போட்டு மேலே கிளியர் கோட் இன்னும் அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு என்ஜின் இதை நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சரி அந்த இடத்துல இருக்க சைடு என்ஜின் இதை நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒயிட் ப்ரைமர் அடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பாக்ஸ் வரும். ஸோ அதை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் பாருங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 1 2 3 ஸோ 4 வருது இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு நிமிஷம் எனக்கு இந்த டைப் தெரியுதா? ஸோ பாருங்களேன், அப்போ அந்த காலத்துலேயே நினச்சி பாருங்கள் டெக்னாலஜி எந்த அளவுக்கு யாரும் திருடிடக்கூடாது அப்படின்னு பயங்கரம். ஸோ இது பார்த்தா ரிமூவ் பண்ணி இது அந்த இடத்துல வச்சுருக்கு. ஸோ இதை இன்னும் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடு ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த இடத்துல வரும். ஸோ அதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி அது ப்ரைமர் அடித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதா? ஸோ ப்ரைமர் அடித்து வச்சுருக்கு, கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, அது கொஞ்சம் நோட் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ பாடி ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் மட்கார்ட் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜின் பெயிண்டாக கூட அது கவர் பண்ணியிருக்கு. ஸோ லைட்டாக ஒரு கோட் அடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இன்னும் மேலே அடிக்கல. ஸோ இங்கெல்லாம் இனிமேல் இதுக்கப்புறம் தான் அடிக்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நைட்டு 10 மணி ஆகுது. ஸோ எனக்கு தூக்கம் வரல, வண்டி ரெடி பண்ண தான் தூக்கம் வருங்கிற மாதிரி. ஸோ இப்போ தெரியுது உங்களுக்கு. ஸோ நைட் ஆச்சு, வண்டி ரெடி பண்ணிவிட்டு தான் ஸோ ஃபுல் ப்ரைமர் அடிச்சுட்டு தான் தூங்குறோம். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா 2 கோட் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நைட்டே நம்ம இன்ஜின் கவர் பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி இந்த டெயில் லைட் ஸோ இதுவும் கவர் பண்ணியிருக்கு, இது நல்லா இருக்குது. ஸோ அதுவும் கவர் பண்ணியாச்சு, அது மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் விட்டு அடிச்சிருக்கு. ஸோ மேலே ஃபுல்லாக அடிச்சாச்சு. ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அது அப்புறமேட்டு அடிச்சிக்கலாம், அது கொஞ்சம் ஃபினிஷ் கொஞ்சம் ரஃபாக இருக்குது. ஸோ இது மட்டும் கடைசியில் அடிச்சிக்கலாம் விட்டாச்சு. ஸோ மிச்சப்படி மேலேன்னு ஃபுல்லாக கீழே அந்த ஃபுட் ரெஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணி ஃபுல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி. ஸோ அண்டர் பாடியும் நல்லா துரு பிடிச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே ரப் பண்ணி தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே முன்னாடி அடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அடியிலையும் காட்டுறேன், ஒரு நிமிஷம்ங்க. ஸோ தெரியுதா? அடியிலும் உங்களுக்கு எல்லாமே அந்த ஒயிட் ப்ரைமர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டேங்க். ஸோ இந்த இடத்துல ரொம்ப துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே தேய்ச்சி எப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ இதுவும் 2 கோட் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இது நம்ம சைடு ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ இதுவும் முடிச்சாச்சு. இது சென்டர், அது சைடு. ஸோ இது சைடு ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ வண்டிக்கு இப்போது கிட்டத்தட்ட 2 கோட் அடித்து முடிச்சா. ஸோ இன்னொரு கோட் அடித்தா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? அந்த ஷைனிங் கிடைக்குதா? ஸோ இன்னும் ஷைனிங் பண்ணலாம், இருங்க சொல்கிறேன் என்ன இதுன்னு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப்னி வீல். ஸோ இதோட ஹோல்டரும் துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் ரப் பண்ணி பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ என் இதெல்லாம் இப்போது காஞ்சிகிட்ருக்கு. ஸோ காயட்டும், டக்குன்னு மாட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கான பாலிட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கிளியர் கோட் சொல்லுவாங்க, தெரியுது உங்களுக்கு? ஸோ கிளியர் கோட். ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா இன்னும் வண்டி பார்க்க இன்னும் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு மேலே அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளியர் கோட் அடித்து முடிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நைட்டில் உங்களுக்கு எப்போ தெரியல, டே டைமில் நல்லாவே இது பண்ணலாம். உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு பின்னாடி இங்கெல்லாம் ஷைனாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட் இன்னும் அடித்தா இன்னும் பக்கா ஷைனிங்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இன்னும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்குது, இன்னும் ஃபினிஷ் பண்ணால் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் புது ரப்பர். ஸோ நம்ம கொஞ்சம் வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரப்பர்லாம் வண்டி சுற்றி வரும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எங்கெங்கே போடுறதுன்னு. ஸோ தெரியுது உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே புதுசு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் சுற்றி தெரியுது உங்களுக்கு? இந்த ரப்பர் ஃபுல்லாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்கு, தெரியுது உங்களுக்கு? ஸோ இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த இது ஃபீல் எதுவுமே இருக்காது. ஸோ நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா? ஸோ இங்கே வந்து இந்த ரப்பர் போடணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த சைடு ஸ்டோரேஜ் பாக்ஸை மாட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 2 போல்ட்டு. ஸோ மேலே சுற்றி இருக்கும் காட்டுறேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு நிமிஷம் இதோ இங்கே ஒன்று. ஸோ கீழே ஒன்று. அதுக்கப்புறம் கீழே இன்னொன்று உடஞ்சிருச்சு. ஸோ துரு பிடிச்சனால அப்புறம் இங்கே ஒன்று. ஸோ இவ்வளோ இடத்துல இருக்குது பாருங்களேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் கவரிங்கு. ஸோ இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதை உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 போல்ட்டை மாட்டியாச்சு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸை பிடிச்சி வைக்கிறது. ஸோ இதை உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ இருக்குங்கிறது காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸை மாட்டி முடிச்சாச்சு. தெரியுது உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணி காமிச்சிடுறேன் எப்போ இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ சாவி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஒரு நிமிஷம். ஒரு கையில் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான். ஸோ லைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ லாக் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ள திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆரன் மாட்ட போகிறோம். ஒரு நிமிஷம் காட்டுறேங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் ஆரன். இது பழைய ஆரன் தான், 20 வருஷம் பழைய ஆரன். ஸோ சாரி 25. ஸோ அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீலோட ஸ்டே மவுண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம சீட் உட்காரோம். ஸோ இந்த 3 போல்ட் வச்சு டைட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 2 போல்ட் வரும். அது ஆக்சுவலி எப்படி பார்த்திங்கன்னா ஸோ இது வழியாக அந்த பின்னாடி பேக் சைடு உங்களுக்கு நட்டு வந்துடும். ஸோ இதை வச்சு பின்னாடி கீழே வழியாக டைட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த ஒர்க் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரி ஹேண்டில் பார் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடலான்னு. ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரைமர் அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட அந்த ப்ளூ கலர் அடிக்க போகிறோம். ஸோ ஹெட்லைட் அங்கே இருக்குது. ஸோ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் கழட்டி வச்சுருந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹெட்லைட் என் கையில் தான் இருக்குது. ஸோ தெரியுதா. ஸோ இதுக்கு எப்படின்னு தெரில. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு ரப்பர் வரும். ஸோ அந்த ரப்பர் ஒன்று புதுசு தான் வாங்கி போகணும். இப்போதைக்கு என்கிட்ட ரப்பர் இல்லை. ஸோ அந்த அவுட்டர் கவர்லாம் இப்போது கிளாசி பிளாக்கில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரப்பர் வந்தப்புறம் இன்னும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டையும் மாற்றணும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா. இங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங்கு கீழே உங்களுக்கு சஸ்பென்ஷன் முத கொண்டு இருக்குது பாருங்களேன். சீட்டில் சஸ்பென்ஷன் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நைஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மவுண்ட் ஆகும். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இத்து போச்சு. அது பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே தெரியுதா சஸ்பென்ஷன் பயங்கரம். இந்த சீட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சால்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணி இப்போ பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கு. உங்களுக்கு அப்படியே வண்டி காட்டுறேன். ஸோ பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட பழைய சீட் கவர் தெரியுதா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சுவிட்ச் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு 50 ருபீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சுவிட்சும் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சீட் மேலே புது அவுட்டர் கவர். ஸோ அதோட குஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பேக் சீட் வந்து இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பழைய சீட் தான். ஸோ இதே நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா புதுசு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் சஸ்பென்ஷன் தெரியுதா செமல. ஸோ அதை ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இனி ஓட்டி பார்க்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பஜாஜ் சேத்தக் தாங்க முன்னாடி தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒர்க்காக இருக்குது. சும்மா டம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கூட சீக்கிரம் டக்குன்னு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ஸோ ஷாக் அப்சர், ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி சஸ்பென்ஷன் ஃபுல்லாக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஒயர் தெரியுதா ஃபுல்லாக இத்து போச்சு. ஸோ இதையும் மாற்றணும். ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக்கும் பிடிக்கிறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஒயரும் மாற்றணும். ஸோ அதுவும் டேமேஜ் தெரியுதா. ஸோ இந்த ஒயரும் டேமேஜ். ஸோ ஃபுல்லாக மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக் வீல், ஸோ பேக் வீலும் மாற்றணும். ஸோ ரிம் பெயிண்டிங்கும் பண்ணணும். இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உச்ச கட்டம் துருப்பிடிச்சிருக்கு. ஸோ இதை மேக்ஸிமம் மாற்ற தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ முடியாத கட்டத்துக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வீல் தான். ஸோ இதை பெயிண்ட் பண்ணி முடிக்கணும். சென்டர் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சால்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாற்ற தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரொட்டேட்டிங் வேன். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன கலரில் இருக்குன்னே தெரில. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாதிரி சுற்றும். நான் உங்களுக்கு அது வீடியோ போட்டுடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் மாதிரி தெரியல. ஸோ இந்த சைடு ரப்பர் வரும் காட்டுறேன் தெரியுதா. ஸோ இந்த ரப்பர் ஃபுல்லாக புதுசு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல வரும். ஸோ காட்டுறேன் எந்த இடத்துல நான் வருதுன்னு. ஸோ இந்த லைட்லாம் இண்டிகேட்டர்ஸ் மாற்றிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாடிங் ஸோ சேம் ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ இந்த கிளாடிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சீட்டு நம்ம ஃப்ரண்ட் சீட் புதுசு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம லக்கேஜ் கேரியர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த ரப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி அந்த கதவு கொண்டு வரும் ஸோ இந்த இடத்துல ஸோ இதுவும் மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சும் புதுசு போட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 rupees கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டெயில் பீஸ்க்கு இந்த பம்பர் வருது பார்த்திங்களா. ஸோ இந்த பம்பர் பார்த்திங்கன்னா பழசு தான். ஸோ ரப் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கு. இந்த உள்ளே வர டெயில் பீஸ் பார்த்திங்கன்னா பழசு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்டு அந்த நம்மளே பெயிண்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நியர் அபவுட் எனக்கு ஒரு 7 to 8 பாட்டில்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 நம்ம இந்த அடித்த கலர் ஸோ ப்ளூ கலர் பெயிண்ட்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 நம்ம கிளியர் கோட் ஒயிட் ப்ரைமரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கோட் ஸோ வண்டி ஃபுல்லாக அந்த ஷைனிங் ஃபினிஷ்க்காக ஸோ கிளியர் கோட் அடிச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் வண்டியில் இன்னும் என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாஸ்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் பதிலாக ஸோ எக்ஸாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் இந்த பிளாக் ஸ்ப்ரே பெயிண்டில் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டாண்டு கிடச்சா ஸ்டாண்டு மாற்றிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போது மேட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷாக் அப்சர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் நான் சொன்னேன் உங்களுக்கு ஓட மாட்டேங்குது தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் ஓட மாட்டேங்குது. ஸோ ஸ்பீடோமீட்டர் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேணால் பிடிச்சி காட்டுறேன். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் வண்டி போயிட்டு தானே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வண்டி சுத்தமாக கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போல்ட்டும் ஸோ ரொம்ப வருஷம் ஆனதுனால ரொம்ப துரு பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ எல்லா போல்ட்டும் மாற்றிருக்கு. எப்படின்னா ஆக்சுவலி அந்த போல்ட்லாம் கழட்டவே முடியல. இல்லைன்னா நம்ம லேத்தில் கொடுத்து கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ துரு பிடிச்சி மாற்றவே முடியல. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இன்னும் என்னென்ன புதுசு போட வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸோ வீல் எல்லாமே இன்னும் பெயிண்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா வீல் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ வண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 70% ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இன்னும் 20-30% ஒர்க். ஸோ அவ்வளோ கூட கிடையாது, இன்னும் கம்மியாக தான் 10 to 20% ஒர்க் தான். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டோன்னா வண்டி ஸோ அல்டிமேட் ஆயிரும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப் அவ்வளோலாம் போகாது. ஸோ இன்னும் ஷாக் அப்சர்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ ஷாக் அப்சர்லாம் மாற்றிட்டா வண்டி இன்னும் செம்மையிரும். எனக்கு ஒரு சின்ன நாய்ஸ் மோட்டர் இருக்குது ஸோ இந்த ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த பீஸ் எல்லாமே இந்த கூடி சீக்கிரம் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் சொல்ல வந்துடுறேன். ஸோ இந்த வண்டியோட வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது 1995 மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வருஷம் பழைய வண்டி. ஸோ என் வயசுபடி இந்த வண்டிக்கு வயசு அதிகமாக நினச்சி பாருங்களேன். ஸோ சமல. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த வண்டியில் நான் இங்கே முன்னாடி நின்று போன இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு ஞாபகம் விஷயம் எப்படின்னா எங்கள் அப்பா ஓட்டுவார். ஸோ சின்ன வயசில் நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கலாம் வண்டி ஓட்டணும். எப்படின்னா எங்கள் அப்பா அந்த கீர் போட்டு கொடுத்துருவார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைட்டாக லாக்ஸேட்டர் கொடுப்பேன்ப்பா, நான் லாக்ஸேட்டர் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ தோஸ் கோல்டன் டேஸ் இருக்க மாதிரி. ஸோ இப்போது இந்த வண்டியை ரெடி பண்ணி இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்கு. முக்கியமான விஷயம் ஸோ இன்னும் 27 வருஷம் ஆச்சு. ஸோ இன்னும் பாருங்கள் ஹார்ன் அடிக்கும். தெரியுது உங்களுக்கு பஜாஜ் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இன்னும் ஹார்ன் அடிக்குதுன்னு நினச்சி பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக சொல்ல மாதிரி பாருங்கள். ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150cc வண்டி. ஸோ 150cc ஒரு சிலிண்டரு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான். ஸோ 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வண்டி சமலை. ஸோ அதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின். ஸோ அது இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 155cc ஒரு பவர்ஃபுல் ஸ்கூட்டர். ஸோ உங்களுக்கு பவர் இருக்காது. பட் அப்போயே பாருங்களேன் 25 வருஷத்துக்கு முன்னாடியே 155cc ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணி அப்புறம் ஸோ டீட்டெயில்டாக என்னென்னு போட்டுறேன் என்ன ஏது எப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் ஸோ எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் போகணும்னு தோணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூவில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.